தவிர்க்க வேண்டிய 10 பேர். ஹிப்போ, HIPPO, ஹையஸ்ட் பெய்ட் பர்சன்ஸ் ஒப்பீனியன், அதிக சம்பளம் வாங்குகிறவரின் கருத்து. அடுத்தது ஜீப்ரா, ZEBRA, ஜீரோ எவிடன்ஸ் பட் ரியாலிட்டி அரகண்ட், ஆதாரமே இருக்காது ஆனால் உண்மையிலேயே முரட்டாட்டம் பிடித்தவர். அடுத்தது உல்ஃப், WOLF, ஒர்க்கிங் ஆன் தி லேட்டஸ்ட் ஃபயர், தற்போது எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பில், அதாவது பிரச்சனையோடு தொடர்புள்ளவர். ரைனோ, RHINO, ரியலி ஹியர் இன் நேம் ஒன்லி, உண்மையில் பெயரளவில் மட்டும் அலுவலகத்தில் இருப்பவர். அடுத்தது சீகல், SEAGULL, சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் தட் ஆல்வேஸ் கிளைட்ஸ் இன், அன்லோட்ஸ் அண்ட் லீவ்ஸ் லவுட்லி, எப்பொழுதும் உள்ளே வந்து கருத்துக்களை கொட்டிவிட்டு செல்பவர். அடுத்தது டோடோ, DODO, டேஞ்சரஸ் அவுடேட்டட் ஒப்பீனியன்ஸ், ஆபத்தான பழங்கால கருத்துக்களை கூறுகிறவர். அடுத்தது வைப்பர், VIPER, விண்டிக்டிவ் பர்சன் என்டேஞ்சரிங் ரிசல்ட்ஸ், பழிவாங்கும் நோக்கிலான மனிதர். அடுத்தது மவுஸ், MOUSE, muddled opinions usually swayed easily, விரைவில் மாறிவிடும் குழப்பமான கருத்துக்களை கூறுகிறவர். அடுத்தது பேரட், PARROT, pretty annoying and ridiculously repeating others, மற்றவர்களைப் போல செய்து எரிச்சல் படுத்துகிறவர். அடுத்தது டாங்கி, DONKEY, data only, not knowledge and expertise, தரவுகளை மட்டும் வைத்திருப்பவர், எந்த அறிவோ திறமையோ இருக்காது. சைமன் சினெக் இப்படி உடன்பணியாளர்களை வகைப்படுத்துகிறார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமர் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.